எப்போவுமே விதவிதமாக சமைக்கிற நமக்கும் போர் அடிக்கும். என்ன சமைக்கன்னே தெரியாது. அப்போ இந்த மாதிரி தண்ணி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பல் பூண்டு, 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி. இந்த பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு 2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 4 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெரிய வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா தாளித்து கொட்டி இறக்கிட்டோன்னா சூப்பரான தண்ணி சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.